மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் டி சுரேஷ்குமார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக ஒரு கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளுக்குள்ள ஆட்சியை பிடிப்பது, அது ஒரு தனியாக நின்று ஆட்சியை பிடிப்பதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக தான் அவர் பார்க்குறாங்க. சோசியல் மீடியாவை வச்சு மட்டுமே ஒரு கட்சி ஆட்சியை பிடிப்பதுன்றது சாத்தியம் கிடையாது. சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் தான் என்ன, சர்ப்ரைஸாக கூட கேமராலாம் தேவையில்லை. ஓகே, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, ரீல்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் இப்போ துறை வழங்கப்பட்டது. இப்போ போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவும் அதிமுகவும் எந்த வகையில் காரணம்? அவங்க போய் வர கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களா? போன ஆட்சியில் கட் ஆகல, இப்போ கட் ஆகுது. அப்போ நீங்கள் தான் சரி செய்யணும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு 35% வாக்களித்து மக்கள் அவருக்கு ஒரு 107 சீட்டு, ஏன்னா அவருடைய சீட் அவர் ரிசைன் பண்ணிட்டார். ஸோ 107 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிக பெரும்பான்மை உள்ள ஒரு பெரிய கட்சி, அதாவது அவங்க மெஜாரிட்டி கிடையாது, பட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எமர்ஜ் ஆனது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டாட்சி வந்திருக்கிறது, ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் முதல் முறையாக வந்திருக்கிறது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிகழ்வே கிடையாதுங்க. 1952 ஒரு கிட்டத்தட்ட கோலிஷன் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. ஆனால் அது ப்ராப்பர் கோலிஷனாக எமர்ஜ் ஆகாமல் போயிடுது. ஸோ அதன் பிறகு உங்களுக்கு 2006 தான் அப்போதைய திமுக கூட்டணியில் திமுக முழுமையான பெரும்பான்மை பெறாமல் 100க்கும் கீழே இருந்த சீட்டில் அவங்க வெற்றி பெற்றார்கள். இருப்பினும் அவங்க கூட்டணி ஆட்சி வைக்கல. ஸோ இப்போ முதல் தடவை ஒரு கூட்டணி ஆட்சி வந்திருக்கு. அது இல்லாமல் இதில் இன்னொரு பெரிய பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக ஒரு கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளுக்குள்ள ஆட்சியை பிடிப்பது, அது ஒரு தனியாக நின்று ஆட்சியை பிடிப்பதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக தான் அவர் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு சாதனை செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி திரை உலகத்திலேருந்து நிறைய பேர் இவர் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவரை எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா எம்ஜிஆர் ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவர், திரையுலகத்திலேயே பல அரசியல் திரைப்படத்தில் பேசினவர். அப்புறம் கொஞ்ச காலம் காங்கிரஸில், பிறகு 18 ஆண்டுகள் திமுக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதிமுக ஆரம்பிச்சு 5 ஆண்டுகள் கழிச்சு தான் முதல்வர் ஆகிறார். இவருடைய திரு விஜயோடைய வெற்றி நான் யாரோட ஒப்பிடுவேன்னா, ஆந்திராவை சேர்ந்த என்டி ராமாராவ். அவர் ஒரு மிகப்பெரிய திரைப்பட நடிகர். அந்த காலத்தில் நிறைய அந்த மித்தாலஜிக்கல் ரோல்ஸ் பண்ணியிருப்பார், ராமர், கிருஷ்ணர், அந்த மாதிரி ரோல் பண்ணியிருப்பார். அவர் தான் 1982 கட்சி ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் முதலமைச்சராக ஆட்சியை பிடித்த ஒரே நபர் அவர் தான். அதன் பிறகு திரு விஜய் தான். அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு யாரும் சரியாக கணிக்காமல் போய் ஒரு வெற்றியாக பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் அவருக்கு மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்காங்கன்றது இதை எஸ்டாப்ளிஷ் ஆகுது. 2 வார ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? 2 வாரம்ன்றது என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப குறுகிய காலம். இந்த 2 வாரத்தில் ஒருத்தருடைய செயல்பாடை நம்ம முழுமையாக அசஸ் பண்ணுறது சரியாக இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு ஆட்சி பொறுப்புன்றது ஒரு பெரிய மாநிலம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விஸ்தாரமான மாநிலம். இந்த மாநிலத்தில் அவர்கள் ஆட்சி எப்படி செய்கிறார்கள், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி செய்கிறாங்கன்றத நம்ம முழுமையாக அசஸ் பண்ணி அவர்களை விமர்சனம் செய்வதோ பாராட்டுவதோ அது நம்ம ஒரு 6 மாத காலம் குறைந்தபட்சம் தேவைப்படும். அதை தான் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு. 6 மாதத்துக்கு அவர்களை விமர்சிக்க வேண்டாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2 ஆண்டுகள் அவர்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. பட் நான் அதில் முரண்படுறேன். 6 மாதம்ன்றது ஒரு சரியான காலம். ஏன்னா 5 ஆண்டுகள் ஆட்சி. அப்போ நீங்கள் ஒரு மாணவன் கூட ஒரு பள்ளியில் சேர்றாங்கன்னா ஒரு கிளாஸில் அவங்களுக்கு முதல்ல காலாண்டு பரீட்சை தான் வரும். ஸோ அந்த கேப் நீங்கள் கொடுக்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ இவருக்கும் அந்த கேப்பை நம்ம கொடுத்துட்டு ஒரு 6 மாத காலத்தில் பார்க்கணும். இதுக்கு இடையில விமர்சனங்கள் ஒரு சில இஷ்யூவில் அவங்க செயல்பாடுகளில் வரலாமே தவிர அதை வச்சு ஒட்டுமொத்த ஆட்சியும் நம்ம இப்போதைக்கு பாராட்டுவதோ அல்லது ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ சரியா இருக்காது. ஆனால் சோஷியல் மீடியாவை வச்சு தான் தாவேகா ஆட்சியை பிடிச்சிருக்காங்கங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் முழுமையாக ஏற்றுக்க மாட்டேன். சோஷியல் மீடியாவை வச்சு மட்டுமே ஒரு கட்சி ஆட்சியை பிடிப்பதுன்றது சாத்தியம் கிடையாது. இங்கே என்ன ஆயிருக்குனாக்கா, எந்த கட்சியும் இது வரைக்கும் கையாளாகாத ஒரு விஷயத்த அவங்க கையில் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்காங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை அவங்க மிகப்பெரிய அளவில் யூஸ் பண்ணிக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தை யூஸ் பண்ணது பாரதிய ஜனதா கட்சி. அவங்க 2014 ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டிங்கோட திரு மோடியை பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே சோஷியல் மீடியாக்குள்ளே போயிட்டாங்களே தவிர இவங்க தான் அந்த ஜென்சி
அவங்கள எப்படி டார்கெட் பண்ணுறதுன்ற உன்னிப்பாக கவனித்து அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து ஒரு உளவியல் ரீதியாகவே அது நடந்திருக்கு. அது நான் ஐம் நாட் டினைங் இட். உளவியல் ரீதியாகவே அவங்க வந்து இன்ஸ்டாகிராமோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், அந்த ரீல்ஸோட எஃபெக்ட் இருக்கும், அது எப்படி வந்து மைண்டை வந்து அஃபெக்ட் ஆகும், அதை வச்சு எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணான்றதுல இவங்க மிகப்பெரிய அளவில் வந்து அதை கை எடுத்திருக்காங்க. ஆனால் ஒன்லி அந்த ஆடியன்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஓட் போட்டுட்டாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு 2 திராவிட கட்சிகள் மீதும் ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட், நம்பிக்கை குறைபாடு ஏதோ ஒரு இடத்துல ஏற்பட்டிருக்கு. ஆனால் சோஷியல் மீடியாவை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது யங்ஸ்டர்ஸ் தான். அப்போ அவங்களோட ஓட்டு முழுசாக விஜய்க்கு போயிருக்குன்னு அப்போ சோஷியல் மீடியா முக்கியமான ஒரு அங்க நிச்சயமாக முக்கியமானதுன்னு நான் டினை பண்ணல. ஆனால் அதை வைத்து மட்டுமே இவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துலேருந்து நான் வந்து மாறுபடுறேன். அது மட்டுமே காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை யாரும் எடுக்காத ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் மேசிவாக வந்து பண்ணி, இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்து எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, யாரை கேட்டாலும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுத்தினாங்க. அதுக்கான மேசிவ் ஒர்க் நடந்தது, அதை டினை பண்ண முடியாது. அதே போல் முதல் முறையாக எந்த கட்சியும் செய்யாத ஒரு விஷயம், இது வந்து தவறான விஷயம்னு நான் சொல்வேன், சிறு குழந்தைகளை உங்களுக்கு வந்து ஒரு 5வது கிளாஸ் 6ஆம் கிளாஸில் படிக்கிற பசங்கள்லாம் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து சொல்லி ஓட்டு போட சொல்லுங்கள், தாத்தாவுக்கு சொல்லி பண்ண சொல்கிறது, அதை வந்து ஒரு கட்சியோட தலைவரை வைத்திருப்பது சரியான அணுகுமுறை கிடையாது. ஆனால் அவர் அதை வச்சுட்டு அவங்கள வந்து அக்னாலஜும் பண்ணுறாரு. வெற்றி பெற்ற பிறகு அவர்களுக்கு நன்றியோ சொல்கிறாரு, குட்டி நண்பா நண்பீஸ்க்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்கள வச்சு இவங்க வந்து சைக்காலஜிக்கலி நிறைய பேர் வந்து அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, பையன் சொன்னால் அதனால் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் பார்க்குறோம். ஆனால் இது எல்லாம் போக ஏதோ ஒரு இடத்துல நமக்கு மாற்றம் தேவை அப்படின்ற ஒரு எண்ணமும் மக்கள் மனதில் இருந்திருக்கு. இந்த மாற்றம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா, ஒவ்வொரு கட்சியும் வரும்போது புதிய ஒரு 3வது அணி அல்லது ஒரு கட்சி வரும்போது அதில் வெளிப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்கு ஆரம்பித்து வரும்போது அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் 8% வாக்கு பெற்று அவர் மட்டுமே வெற்றி பெறுகிறார், ஒரு ஆளாக வெற்றி பெறார். பிறகு அது 10% மாறி அப்புறம் குறைஞ்சி விட்டது. அப்புறம் வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒன்று வருது, அன்புமணி ராமதாஸ் வைக்கிறாரு. பட் ஆனால் இந்த மாதிரி வரக்கூடிய திரு கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கிறார். அவங்களால வந்து இதை கன்சால்டேட் பண்ண முடியல, இந்த மாற்றம் அப்படின்றத கன்சால்டேட் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் அப்போ மல்டி கார்னர் கான்டெஸ்டாகவும் நடக்குது அந்த சமயத்தில், அதெல்லாம் இருக்குது. ஏன் திரு சீமான் மீது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 8% வாக்கு வாங்கியிருக்காரு. அவர் மீது மக்கள் வந்து இந்த மற்ற கட்சிகள்லாம் வேண்டாம் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து இது குறைந்த எண்ணிக்கையிலே 10% கீழே நின்று போனது. இவரால் வந்து நம்ம கணிச்சது என்ன, ஒரு 15%, 20%, கடைசியில் நம்ம சொன்னது 25% இவங்க வாங்குவாங்க அப்படின்ற அளவுக்கு கணிக்கிற அளவுக்கு அது வந்ததுன்னா, அது இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட இது அந்த ட்ரஸ்ட் டெபிசிட் நான் என்ன சொல்கிறேன், ஒரு நம்பிக்கை தன்மை, அந்த 2 திராவிட கட்சிகள் வந்து ஒரு நம்பிக்கை குறைபாடு அது ஏற்பட்டு விட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில் திரு ஸ்டாலினே அதை சொல்லியிருப்பார், தினந்தோறும் என்னால் தூங்க முடியல, உறக்கம் இல்லை, காலையில் எழுந்து நம்மளுடைய அமைச்சர்களோ தலைவர்களோ கட்சிக்காரர்களோ எதையாவது செய்து விடுவார்களோ, அதனால் அதோட விலை வந்து எனக்கு மத்தளம் போல 2 பக்கத்தில் அடி விழுது அப்படின்னு சொன்னார். அவர்கள் வந்து ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் அந்த ஆட்சி அதோடைய இதெல்லாம் பார்த்த பிறகு அவங்களுடைய பப்ளிக் பிஹேவியர் இதெல்லாம் வந்து பண்ணும்போது ஒரு சில அதிருப்திகள் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அந்த கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பல்வேறு வெல்ஃபேர் இஷ்யூஸும் பண்ணாங்க, பல்வேறு நலத்திட்டங்கள். உதாரணத்துக்கு பெண்களுக்கு உரிமை தொகையாக கொடுக்கப்பட்ட மாதந்தோறும் 1000 ரூபாய், 1 கோடியே 30 லட்சத்துக்கு மேலே வந்து அதை வந்து பெற்றுக்கிறாங்க. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் வந்து விடியல் பயணம் திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து கொண்டு வந்து இதெல்லாம் ரீச் இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் மக்கள் இதெல்லாம் போச்சு, ஆனால் எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லுடைய பில் ஏறி போச்சு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறி போச்சு, சாலைகள் சரியில்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில அதிருப்தினால போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு தனிப்பட்ட கட்சி 35% வாங்குறதுன்றது முழுமையாக சோஷியல் மீடியாவாலேயோ இல்லை யங்ஸ்டர்ஸ்னால மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா யங்ஸ்டர்ஸோட வாக்கு வங்கியோ அது போக 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இன்னும் சொல்ல போனால் பல பேர் கல்வி தகுதி வைத்தவர்கள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நன்றாக வைத்தவர்கள் கூட நாங்கள் வந்து தாவே காக்கு போட்டோம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த 2 திராவிட கட்சிகள் மீது ஒரு விதமான ஒரு சலைப்பும் ஏற்பட்டிருக்குன்னு தான் தெரியுது.
இப்போ நீங்க பேசுறப்ப சொன்னீங்க இந்த குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணி பெற்றோர்களை தூண்டி ஓட்டு ஒரு பக்கம் விஜய்க்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற கேஸை இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சு தேர்தல் ஆணையம் இதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒருவேளை எடுத்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க ஆரம்பிச்சா விஜயோட ஆட்சியோ கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அது எந்த மாதிரி போகும்? இல்லை, அதெல்லாம் கவிழ்றது இதை வச்சுட்டுலாம் வந்து கவிழ்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ எந்த ஒரு இதுவுமே வந்து ஈஸி தடாலடியாக எடுத்துட முடியாது. அதே போல் நீதிமன்றமும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது சொல்ல மாட்டாங்க. அன்லஸ் மேசிவ்லி ரிக் ஆகிருக்கு எலெக்ஷன் அப்படின்னும் போது தான் உங்களுக்கு அதை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்குற உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவல் கேண்டிடேட் யாராவது ஒரு தனிநபர் கேண்டிடேட் வந்து அவங்க ஊழலில் ஈடுபட்டு தேர்தல் வெற்றி பெற்றாலோ அல்லது மத ரீதியாக இல்லை ஜாதி ரீதியாக வாக்குகள் பெற்றார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த தனிநபருடைய இதை மட்டும் தேர்தலை டிஸ்குவாலிஃபை நீங்கள் வந்து செட் அசைட் பண்ண முடியுமே தவிர ஒட்டுமொத்த தேர்தலை வந்து நீங்கள் செட் அசைட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அவங்க கையாண்ட உக்தி இது சரியில்லை. அப்போ அடுத்த தேர்தலேருந்து நீங்கள் வந்து எந்த கட்சியும் 18 வயதுக்கு உள்ள இருக்க குழந்தைகளை அரசியல் ஈடுபடுத்தக்கூடாதுன்றதை நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு வேணால் ஒரு இது பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலவசங்கள்ன்ற ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, நலத்திட்டத்தை இலவசம் ஃப்ரீ பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க விமர்சிப்பவர்கள். அவங்க இதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் அப்போ கூட என்ன சொல்லிச்சு, இலவசங்களை வந்து நம்ம அறிவிப்பதை தடுக்க முடியாது. ஆனால் கட்சிகள் வந்து இலவசம் நீங்கள் தரீங்களா அப்படின்னு சொன்னால் இதுக்கு எங்கேருந்து நிதி வரும்ன்றது ஆதாரத்தை நீங்கள் காட்ட வேண்டும். ஸோ அந்த அளவில் தான் சொல்லி இசிஐ வந்து டைரக்ஷன் கொடுக்க சொன்னாங்க. இசிஐயும் அதுக்கான டைரக்ஷனை கொடுத்தாச்சு. ஆனால் நீங்கள் இப்போ இலவசங்கள் அவங்க அறிவிச்சாங்க, தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்யலை, இதனால் ஒரு கட்சியை தடை பண்ணணும், இல்லை இதனால் ஒரு தேர்தலையே வந்து நீங்கள் வந்து அதோட முடிவை மாற்றணும்னா அதெல்லாம் சாத்தியமும் இல்லை. அது நல்லதும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அன்லஸ் மேசிவ் ரிக்கிங் இல்லை எங்கேயோ மிகப்பெரிய ஒரு இவிஎம்ல ஃபால்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் உறுதிப்பூர்வம் தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த மாதிரி நடவடிக்கை தவிர இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஒரு டைரக்ஷன் தான் வரும். உங்களுக்கு ப்ராப்பராக இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கன்னு ஒரு டைரக்ஷன் தான் வருமே தவிர உங்களுக்கு வேற எதுவும் தலைகீழ ஜட்மெண்ட்லாம் வரத்துக்கு வாய்ப்பு. இன்னொரு பக்கம் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து அடிப்படை வசதி இல்லை, திராவிட கட்சிகள் அதை செய்யலை அப்படிங்கறனால தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கனிம வளத்துறை அமைச்சர் வந்து அவரோட தொகுதியில் இருக்கக்கூடிய பாத்ரூம் டாய்லெட்லாம் பார்த்து சுத்தமாக இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி சுத்தம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கனிம வளத்துறை கனிமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஊழல் நடக்குது, அவர் தொகுதியிலேயே நடக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்ல அட்ரஸ் பண்ணக்கூடிய டிவிக்கே பெரிய விஷயங்களை கோட்டை விட்டுறாங்களா? அதுதான் சொன்னேன், இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நேற்று தான் இலாக்காவே ஒதுக்கப்பட்டிருக்கு பல பேருக்கு. இப்போ ஒரு நாளில் இலாக்கா கொடுத்த பிறகு இவர்கள்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட பெரும்பான்மையோர் இன்னைக்கு அமைச்சராக இருப்பது முதல் முறை சட்டப்பேரவைக்கே இப்போதான் வராங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அப்போ அவங்க அந்த துறையில் வந்து எப்படி செயல்படணும், அந்த துறையில் என்னெல்லாம் நம்ம செய்ய முடியும், எதெல்லாம் செய்ய முடியாது, அதிகாரிகள் யார், இந்த அதிகாரிகளை மாற்ற வேண்டுமா, இருக்கக்கூடிய அதிகாரிகளை நேரில் போய் ஆய்வு பண்ணணும், இதெல்லாம் ஓவர் நைட் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஸோ நம்ம இப்பயே வந்து இவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்றது சரியான ஒரு பார்வையாக இருக்காது. நான் அதுதான் சொல்கிறேன், 6 மாத காலம் நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து தான் இருக்க வேண்டும். இந்த 6 மாத காலத்தில் இவர்கள் செயல்பாடு அவ்வப்போது நடக்கிறத நம்ம விமர்சனம் பண்ணலாமே தவிர ஒட்டுமொத்த ஆட்சிக்கும் மார்க் கொடுப்பது சரியா இருக்காது. அப்ப இவங்க வந்து ஒரு ஓவர் எந்தூசியாஸ்ட்ல ஒரு சில விஷயங்களை செய்யறாங்க. இப்ப இன்ஸ்பெக்ஷன் ரீல்ஸ் எடுத்து பிஜிஎம் அதுதான் சொல்றேன், அந்த ஓவர் எந்தூசியாஸ்ட்ல இன்ஸ்பெக்ஷன் செய்யறாங்க. இதுல வந்து 2 தரப்புல இன்ஸ்பெக்ஷன், இவங்க சோ கால்டு இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது 2 விதமா பண்றாங்க. ஒன்று எம்எல்ஏக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ போய் பண்றாங்க. இன்னொன்று எந்த விதமான மக்கள் தேர்ந்தெடுத்த பொறுப்பில் இல்லாதவர்கள், கட்சி பொறுப்பில் மட்டுமே இருப்பவர்கள், இல்லை தேர்தல்னு தோத்து போனவர்கள், இவங்க போய் பண்ணுறாங்க. இதில் நான் சொன்ன 2வது கேட்டகரி இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் சங்கரன் கோவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நர்ஸு, என்ன இந்த நர்ஸு போய் வந்து நான் வந்து தாவேகா சார்பாக வரேன், இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒயிட் கோட்டை போட்டிருந்தோம். நாங்கள் மெடிக்கல் விங்கில் இருக்குன்னு பண்ண இன்ஸ்பெக்ஷனும். அதே தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூரில் அம்மா உணவகத்தை போய் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் போய் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் போய் முனிசிபாலிட்டி கமிஷனரை பார்த்து அவங்க கிட்ட வந்து சொல்றாரு என்னெல்லாம் நீங்க செய்யணும், இவங்க சம்பளத்தை ஏன் இடத்துல இப்படிலாம் கேட்குறாங்க. இது வந்து நான் சொன்ன 2வது வகை வந்து அது வந்து சட்டவிரோதமான செயல். அதை வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டு ஆதரிக்க கூடாது. எப்படி சட்டவிரோதம்? சட்டவிரோதம்னா உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ரேண்டமா நாளைக்கு வந்து யார் வேணா போய் ஆய்வு பண்ணலாம், அதிகாரிகளை போய் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா நாளைக்கு எதிர்கட்சிக்காரங்க கூட போய் அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியோ இல்ல வட்ட செயலாளரோ போய் கேள்வி கேட்டுட்டா அரசியல் எப்படி செயல்படும்? 2வது இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஆய்வு நடத்தணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரா வந்து லீகல் ப்ரொசீஜர் இருக்கு.
நீங்கள் போய் ரேண்டமாக போயிட்டு நான் பப்ளிக்னு கூட நீங்கள் போய் கேட்ட முடியாது. பப்ளிக்காக இருந்தால் நீங்கள் போய் உங்களுக்கு எது சரியில்லையோ அதை தான் நீங்கள் தட்டி கேட்க முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக நான் ஆய்வு பண்ண வரேன் எனக்கு டாக்டர் சொல்ல எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ இது சட்டவிரோதமான செயல்தான். என்ன யார் செய்தாலும் சட்டவிரோதம். அது ஆளுங்கட்சி செய்தாலும் சரி, எதிர்கட்சி செய்தாலும் சரி, இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பில் இல்லாதவர்கள் இந்த மாதிரி செல்லக்கூடாது. அது ட்ரெஸ்பாஸ்னே ஆகும். கேள்வி கேட்கறது தப்பான்னு கேட்குறாங்க. கேள்வி கேட்கறது தப்பு இல்லைங்க. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது அதாவது அது ஒரு எக்ஸசஸ் தான். நான் சொல்கிறது வந்து ஒரு விதமான அது ஒரு அதிகார துஷ்பிரயோகமாக ஒரு காலத்தில் இருந்தாக்குள்ள 2001 திரு பொன்முடி வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காங்க. அப்போ வந்து அரசு ஒரு விமர்சனம் வைக்குது, கடந்த திமுக ஆட்சி காலத்தில் குடவுனில் வந்து புழுதிய அரிசியை வச்சுட்டு போயிட்டாங்க, ஃபுல்லாக வந்து ஸ்டாக்கை வச்சுட்டு போயிட்டாங்கன்றாங்க. பொன்முடி அவருடைய தொகுதியில் வேற ஒரு ஸ்கூலில் போய் அரிசி எடுத்து காட்டுறாரு, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, எங்கே புழுதி போயிருக்கு சொல்லுங்க அப்படின்றாங்க. முதல்ல பொன்முடியை கைது பண்ணுறாங்க. முதல்ல பொன்முடியை வந்து ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லி அவர் திரிக்க எம்எல்ஏ அவரை கைது பண்ணுறாங்க. அப்போ திரு கருணாநிதி கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னது, கூட பத்திரிகையாளர் தானே போனாங்க, அப்போ அது ட்ரெஸ்பாஸ் ஆகாதுன்னு உடனே சன் டிவி ரிப்போர்ட்டரை கைது பண்ணுறாங்க. அடுத்த நாள் திரு சுரேஷ். அப்போ நாங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணி ஜெயலலிதாவோட காரையை மறைச்சி செக்ரட்டரியேட் வாசலில் அவரை வந்து அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் வந்து ஒரு 150 பேர் ஜேர்னலிஸ்ட் கைதாகிறோம். வெப்பேரி காவல் நிலையத்தில் எங்களை வைக்கிறாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து அவருக்கு பெயில் கொடுக்கப்படுறது திரு சுரேஷ்க்கு. ஸோ நீங்கள் ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டரே தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அது சரியான அணுகுமுறை இல்லைன்னா கூட நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போது இவங்க போகிறதும் ட்ரெஸ்பாஸ். இரண்டாவது, அங்கே இருக்கும் அதிகாரிகளும் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. அவங்க ஏன் பயந்துட்டு பதில் சொன்னாங்கன்னு தெரியல. அங்கே இருக்கிற டாக்டரோ இப்போ நீங்கள் இப்படி ரேண்டமாக போயிட்டு இருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களோ செவிலியர்களோ வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனாலே பார்க்கலாம், பெட்டு நிரம்பி கிடக்கும். ஒரு மருத்துவமனையில் 150 பெட்டுனா அங்கே 300 பேஷண்ட் இருப்பாங்க. 300 பேஷண்ட்டுக்கு 300 அட்டெண்டர் இருப்பாங்க, கீழே படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கும். என்ன இப்போ இந்த மாதிரி அவங்க ஒரு பேஷண்ட்டை அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆளுக்கு போயிட்டு நாங்கள் ஆய்வு பண்ணுறோம், நாங்கள் ஆளும் கட்சியிலேருந்து வரோம்னா இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா, இல்லை வந்து அவங்க வேலையை செய்வாங்களா? ஸோ சட்டவிரோதமாக அது வந்து ட்ரெஸ்பாஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் போய் உங்களுக்கு முதல்ல உரிமை கிடையாது போய் கேட்கறதுக்கு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக நடக்கணும்னா இதை நம்ம தடுத்து தான் ஆகணும். ஸோ இவங்க பண்ணுற தப்பு. கூடயே வந்து இவங்க வந்து எல்லாரும் கேமராமேனை கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எம்எல்ஏக்கள் ஆய்வு செய்கிறாங்க இல்லையா, அதுலேயும் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு செய்யக்கூடிய முழு அதிகாரம் இருக்குது, தவறு கிடையாது. அவங்க வந்து அவங்க தொகுதியில் ஒரு ஹாஸ்பிட்டல் சரியாக செயல்படுகிறதா, ஒரு ரேஷன் கடை சரியாக இருக்கிறதா, பட் பாத்ரூம் டாய்லெட்ல சரியில்லைன்னு மருத்துவர்களை திட்டுறது அதுதான் பிரச்சனை. அதுதான் சொல்கிறேன், இவங்களுக்கு ஆய்வு செய்வதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும்? ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர். நீங்கள் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, சர்ப்ரைஸாக நம்ம கூட கேமராலாம் தேவையில்லை. ஓகே, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, ரீல்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் போய் அங்கே வந்து அப்போ கூட எல்லாரையும் கூட்டுட்டு நீங்கள் பேஷண்ட்டெல்லாம் விட்டுட்டு நான் அவங்க முன்னாடி கத்துவேன் அப்படின்றது சரியான அணுகுமுறை கிடையாது. இப்போது இப்போ நாளைக்கு சிஎம்ஏ இருக்கார், அவரை வந்து ஒரு மந்திரி தவறு செய்கிறாருன்னா பொதுமக்கள் முன்னாடி அவர் திட்டினா அது எப்படி சரியா இருக்கும்? இப்போ அவங்க கேபினெட் மீட்டிங்ல அவர் வந்து கண்டிக்கலாம், இல்லை தனியாக கூப்பிட்டு கண்டிக்கலாம். பட் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இப்படி செஞ்சாதான் மற்ற மருத்துவர்களோ இல்லை மற்ற ஹாஸ்பிட்டலோ வந்து பயப்படுவாங்க. இது நீங்க பயம்படுத்தி ஒருத்தவங்களை வேலை வாங்குறதுன்றது ஒரு சரியான அணுகுமுறையே கிடையாதுங்க. அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு பாத்தீங்களா? நான் ஒரு இதே சொல்றேன், இது நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், அவர் ஒரு முன்னாள் ஐஆர்எஸ் இருக்கு, அவர் ஒரு டாக்டர். தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி தர்மபுரியெல்லாம் வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ண ஒரு டாக்டர். அவர் இங்கே சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு ஆய்வு நடத்துகிறார். எவ்வளவு டிக்னிஃபைடாக கண்ணியமாக அதை நடத்துகிறான்னு நீங்கள் பாருங்கள். அவர் போய் இந்த மாதிரி யாராவது சத்தம் போட்டாரா? அவர் போய் அங்கே பார்த்துட்டு மாறா வந்து ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் பொதுவாக வந்து எதிர்கட்சி மீது விமர்சனம் வைப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், தமிழ்நாடு வந்து இந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிலாம் நல்லதாக இருக்குது, நம்ம தமிழ்நாடு நம்ம வந்து மற்ற மாநிலத்தோடு முன்னேறி இருக்கோம், இருந்தாலும் இதை மேலும் செம்மைப்படுத்துவதற்கு ஸ்கோப் இருக்குது, அதை செய்யணும். அப்போ அங்கே சொல்கிற இந்த ட்ராமா கேர் சென்டர் வந்து ரொம்ப நல்ல இங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் அடுத்தது சொல்கிறாரு, குறைபாடுகள் இருக்கும், நாங்கள் படிப்படியாக சரி செய்வோம். அது போக வந்து மருத்துவர்கள் செவிலியர் இவங்களெலாம் வந்து டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்ன்றது நடக்கலை, அதை நாங்கள் வந்து ஒரு வெளிப்படைத்தனமாக நாங்கள் செய்வோம் அப்படின்றாரு. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக கவுன்சிலிங் போட்டு இவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அப்போ இதுதான் ஆய்வு. ஒரு அமைச்சரே கண்ணியமாக நடக்கும்போது எம்எல்ஏக்கள் போய் நீங்கள் சத்தம் போட்டு அதை வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது, இதெல்லாம் சரியான அணுகுமுறை. நீங்கள் தாராளமாக போங்க, போய் கேளுங்க. இவர் டாய்லெட் இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க தப்பு கிடையாது, எம்எல்ஏ போய் பார்த்தது தவறு கிடையாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் டாய்லெட் அப்படி இருக்கா,
ஆனால் அது ஏன் அப்படி இருக்கு அந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் வேற ஒரு இடத்துல கூட ஒரு எம்எல்ஏ வந்து ஆய்வு பண்ணும்போது ஐ திங்க் ஸ்ரீரங்கம் நினைக்கிறேன், அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. திரு ரமேஷ் இப்போ அமைச்சர் ஆயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு, இதை வந்து நம்ம ஆட்கள் யூஸ் பண்ண பெரும்பாலும் கிராமப்புறத்தில் யூஸ் பண்ணுற செலவுப்படுறாங்க, அதனால இதை மாற்றுக்கின்றாங்க. அப்போ அது வந்து ஒரு அசஸ்மெண்ட். நீங்கள் பார்த்துட்டு அசஸ் பண்ணிட்டு ஓகே இது மாற்றுறோம், அதை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றது வேற. ஆனால் நீங்கள் போயிட்டு அங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் சரி பண்ணணும், இன்றைக்கே சஸ்பெண்ட் பண்ண உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அதிகாரம் கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுவீங்க? இதே தான் கடந்த ஆட்சியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மூத்த அமைச்சரான திரு துரைமுருகனே வந்து வேலூரில் வந்து ஒரு வேலூர் நினைக்கிறேன், அங்கே போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஏதோ கேள்வி கேட்டு நான் போது உன்னை இடம் மாற்றிடுவேன் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அவங்க ஒரு அரசு அதிகாரிங்க போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன குறைபாடுகள் இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் கேட்டுக்கணும். அவங்க வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணும்போது அதையே நீங்கள் கேட்கணும். அப்போது ஒரு ப்ராப்பராக ஒருத்தர் போய் நடவடிக்கை இருக்குன்னா நீங்கள் வந்து தடாலடியாக எடுத்துட முடியுமா? இப்போ பல பேர் மேலே வந்து பல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எல்லா கட்சியிலுமே சொல்கிறேன் வழக்கு இருக்குது. வழக்கு இருக்கிறதாலே அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்களா? நீங்கள் அதுக்கு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல. ஒரு வழக்கு இருக்குன்னா அதை வந்து அவங்க சந்திக்கணும், அதை வந்து நீதிமன்றம் வந்து அதை தண்டிக்கணும், அப்புறம் தான் நீங்கள் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதை பற்றி பேசுவீங்க. அதே மாதிரி தானே இங்கே ஒரு குறைபாடு இருக்குது ஏதாவது இருக்குன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து முதல்ல அதுக்கு யார் காரணம்? இப்போதைய வேலை செய்கிற மருத்துவர்களா, இப்போ இருக்கக்கூடிய டீன் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரெஸ்பான்சிபிளா, மருத்துவ ஸ்டாக்கெல்லாம் இங்கே மட்டும்தான் காரணமா, இல்லை மெடிக்கல் கார்பரேஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இவ்வளவு விஷயங்களை நீங்கள் எதுவுமே பார்க்காம ரீல்ஸ்க்காக நாங்கள் பண்ணுறேன் அப்படின்றது சரியில்லை. சரி, இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ துறை வழங்கப்பட்டது, இப்போ போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். பண்ண மாட்டீங்க, ஏன்னா அது உங்கள் மந்திரிக்கு அகேன்ஸ்டாகவே போகும். அதனால் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்தந்த ஊர் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து முழு அதிகாரம் இருக்குது, போய் தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதை வந்து ஒரு கண்ணியத்தோடவும் ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு செய்யணும். அதை ஒரு அச்சுறுத்தல் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவாக இல்லாதவங்க இந்த ஆய்வுன்றது இப்போதையே நிறுத்திடணும். இதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதே சமயம் இப்படி எம்எல்ஏக்களே போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆய்வு பண்றது, மருத்துவர்களை கண்டிக்கிறதுன்னு பண்ணக்கூடிய செயல்களை தாவேகா தலைமை விஜய் வந்து கண்டுக்காம இருக்காரா? ஏன்னா மற்ற விஷயங்களை பார்த்து அதுக்கு ஸ்டேஜ்லயே ரிப்ளை பண்றாரு. உதாரணத்துக்கு காருக்குள்ள மறைச்சிட்டு வீட்டுக்குள்ள போனவர் யாரு அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றவரு, தன்னோட கட்சிக்குள்ள இருக்கவங்க இப்படி தொடர்ந்து சில வேலைகளை ஈடுபடுறாங்க, இதை கண்டிக்கணும் அப்படிங்கறத வந்து விஜய் தவற விட்டாரா? இல்ல, நேத்திக்கு அருண்ராஜ் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு நாங்கள் வந்து உத்தரவு போட்டிருக்கோம் அப்படி எங்க கட்சி தலைவரே கேட்டுக்கிறாரு. அதாவது கட்சி தலைவரை அவங்க புசி ஆனந்த சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவரே வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இது தொடர்ந்து நடந்தால் நம்ம அப்போது முதலமைச்சரே நம்ம கேள்வி கேட்கலாம் இது சம்பந்தமா. இப்போதைக்கு இது செய்யக்கூடாது, இதை வந்து அவருமே அலோவ் பண்ணக்கூடாது. அந்த அளவில் நம்ம இடத்துல நிச்சயமா முதலமைச்சர் இதை அனுமதிக்க கூடாது. ஏன்னா இது அவங்களுக்கு எதிராக தான் திரும்பும். அதை வந்து அனுமதிக்க கூடாது. அது அதே போல குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்படாதவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, சட்டவிரோதமான செயல். தொடர்ந்து நீங்களுமே சில ஃபேக் நெரட்டிவ்ஸை வந்து தாவேகா சார்பா சிலர் வைக்கிறாங்க, அது தவறுங்கிறதை அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்படி இருந்துமே நேத்து கூட வந்து 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குன்னு ஒரு போஸ்டர் ஒன்று சர்க்குலேட் ஆச்சு. அந்த நம்பரை வெரிஃபை பண்ணா ஏதோ தைலம் கம்பெனியோட ஒரு நம்பரா இருக்கு. இந்த மாதிரி இன்னுமே தொடருது, இதுக்கு என்ன காரணம்? இது காரணம் இது ஏற்கனவே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது தாவேகா கட்சியின் பேர்லையோ அரசு பேர்லையோ வராத ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து ரேண்டமாக பண்ணுறாங்க, அது ஆம்பிளிஃபை ஆகுது. அப்போ ஆம்பிளிஃபை ஆகுதுன்னா எங்கேயோ யாரோ அதை வந்து அந்த ஒரு ஈக்கோ சிஸ்டம் அதை புஷ் பண்ணது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னு தெரியுது. அப்போ இதை வந்து நான் இப்பயும் சொல்கிறேன், இவங்க தடுக்கணும், உடனடியாக தடுக்கணும். குறிப்பாக இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் இருக்க, இதெல்லாம் வந்து அரசோடைய இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டே தலையிட்டு இது தவறான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க சொல்கிறாங்க. அதாவது டிஐபிஆர் அவங்க வந்து இதை வந்து கவுண்டர் பண்ணணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இதெல்லாம் பண்ணாமல் விட்டாங்கன்னா நாளைக்கு உண்மையிலே இப்படி ஒரு ஹெல்ப்லைன் நீங்கள் வச்சிங்கன்னா கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து உங்கள் மீது இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது இதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு 24 மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு இதுவும். ஏன்னா அவதூறு பரப்பவர்களும் பொய் செய்தி சொல்லுறவங்களும் அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்பு கிடையாது. அவங்க பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை வந்து மறுக்கிறீங்கன்னா உங்ககிட்ட தான் 1008 கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு இதை மறுத்து நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி போடுறீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு அந்த ஆட்சியில் இதை செஞ்சீங்களா, இந்த ஆட்சியில் இப்படி ஒரு தவறு இருந்தது அதை செஞ்சீங்களா, இப்படி தான் கேள்வி கேட்கணும். தவிர இந்த தகவல் கொண்டு வந்திருக்காங்களே இது சரியா தவறா, இதை ஏன் தவறாக பரப்புறாங்க அப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை நோக்கி தான் கேள்வி வந்து பாய்ச்சிட்டு இருக்கு.
ஸோ இது என்ன ஆகுனா ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து அவங்க பரப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வெரிஃபை பண்ணி ஒரு 24 மணி நேரத்துலையோ இல்லை 48 மணி நேரத்தில் இதை வந்து இது தவறு, இதுதான் யதார்த்தம், ஃபேக்சுவலாக இதுதான் இருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது மக்களுக்கு இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ சந்தேகம் ஏற்படும். இது என்ன, இது எல்லாமே பொய்யா இருக்கா, இது எல்லாமே தவறா? அப்போ நாளைக்கு வந்து உண்மையிலேயே அரசு வந்து ஒரு கார்டை போட்டால் கூட இதை நம்பலாமா, இல்லை வெயிட் பண்ணி நம்ம ஃபேக்ட் செக் பண்ணதுக்கப்புறம் நம்பணுமா அப்படின்ற சந்தேகம் ஏற்படும். அதனால் இதை வந்து உடனடியாக, அதாவது எதெல்லாம் வந்து அரசு ஸ்கீமோ இல்லை அரசுடைய ஆர்டர்ஸு இல்லை சர்க்குலர்னு சொல்லப்படுறதோ இதெல்லாம் தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்தந்த துறை சார்ந்த பிஆர்ஓஸ் மூலமாக டிஐபிஆர் வந்து உடனடியாக அதை வந்து மறுப்பு செய்து கொடுக்க வேண்டும். எதெல்லாம் தாவேகா கட்சியின் தலைமைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க சொல்கிறாங்களோ, எங்கள் கட்சியில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதை வந்து அந்த கட்சிக்காரங்க மறுப்பு தெரிவிக்கணும், அவங்க சார்பாக தெரிவிக்கணும். இதை நீங்கள் செய்யாமல் போனால் நாளைக்கு உங்கள் மீது நம்பிக்கை தன்மை குறையும். அப்படி குறையும் போது நீங்கள் நல்லது செஞ்சால் கூட மக்கள் அதை வந்து முழுமையாக நம்ப மாட்டார்கள். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றது கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவான ஒரு போஸ்ட் கார்ட்ஸா தான் இருக்கு. அது விஜய் அவர்களோ இல்ல விஜய் அவர்களோட தலைமையோ சாஃப்டா என்கரேஜ் பண்றாங்களோ, நீங்க சொல்ற மாதிரி கண்டிக்காம இருந்தாலுமே தொடர்ந்து இது நீடிச்சுட்டே போனா அது அவங்களுக்கு ஃபேவரா தானே மாறும். இல்ல, அது அவங்களுக்கு ஃபேவரா மாறாது. ஏன்னா நீங்க வந்து முதல்ல அவங்க வந்து இதை வந்து கண்டுக்காம இருக்கிறது தவறுன்னு நான் சொல்றேன். இதை கண்டுக்காம இருக்கக்கூடாது, இதை வந்து இப்பயே தடுக்கணும். இப்படியே அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா நீங்க பாசிட்டிவா எவ்வளவுதான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும்? எப்பயுமே வந்து நீங்க வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோ ஒரு நல்லதையோ மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அது வரணும். மக்கள் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு எந்த இடத்துல அதிருப்தி இருக்கோ அதை வெளிப்படுத்திடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சென்ற திமுக அரசுல கூட நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. அந்த நல்ல விஷயத்தை அவங்க வந்து பெரிய பெரிய கான்க்ளேவ் மூலமா வந்து வெளிப்பட்டாங்க. பிரபலங்களை அழைத்தார்கள். என்ன அவங்க சொன்னதை முன்வைத்த அந்த திட்டங்கள்லாம் வந்து தவறான திட்டங்கள் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்வர் திட்டத்தில் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள், இந்த மாணவர்கள்லாம் என்ன சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எப்படி இங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் ஜப்பான் நாட்டுக்கு போயிருக்காங்க, ஜெர்மனி போயிருக்காங்க, இதெல்லாம் வந்து போட்டாங்க. பாசிட்டிவ் தான். அதுக்கு பல பிரபலங்களையும் கொண்டு வந்து அவங்க அதை ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவ்னு நம்ம நினச்சிட்டு போயிட்டு இருந்ததெல்லாம் கூட அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே. ஆனால் மக்களுக்கு வேற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாற்றம், அந்த மாற்றம் வந்து அவங்க அது சரியான அவங்க முடிவெடுத்தாங்களா தவறான்றது அது வேற விஷயம். ஆனால் ஒரு மாற்றம்னு நோக்கி போயிட்டாங்க. ஸோ இதுலேயுமே நாளைக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் வரும் புதுசில் எப்பயுமே ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கும். எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு புது பொறுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்திலேயே நீங்கள் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 6 மாத காலம் உங்களுக்கு வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கும். அந்த ஹனிமூன் பீரியட் நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, எங்க வேர் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ். பட் ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சியா இருந்தா ஹனிமூன் பீரியடுக்கு கொடுக்கலாம். பட் இவங்க எக்கச்சக்கமான தவறுகளும் எக்கச்சக்கமான ஃபேக் நரேட்டிவ்ஸை செட் பண்றதுனாலதான் இந்த கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை. இல்ல, நம்ம அனுபவம் வாய்ந்த கட்சி அனுபவம் இல்லாத கட்சி இதுல பிரிக்க முடியாது. யாருக்குமே நம்ம அந்த அனுபவம் வாய்ந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், இதை உடனே தடுத்து நிறுத்துங்க தான் சொல்றோம். இவங்க அனுபவம் இல்லாத கட்சிக்கும் நம்ம இதுதான் சொல்றோம். நீங்க தடுத்து நிறுத்த வேண்டும் தான் நம்ம சொல்றோம், உடனடியாக நிறுத்த வேண்டும் தான் சொல்றோம் இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஸோ இதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ஸ்பேஸ் சொல்கிறேன். நான் சொன்ன ஹனிமூன் பீரியட்ன்றது இப்படி இவங்க பறக்கும் போது அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஹனிமூன் பீரியட் மாதிரி சரி இது போயிட்டுருக்கு, இது வந்து மக்கள் வந்து ஒரு சில பேர் ஏற்றுக்கிறாங்க, நம்மளை சார்ந்து இது பண்ணுறாங்க, வேற ஒருத்தவங்க ஃபேக்ட் செக் பண்ணால் கூட அது கீழே போய் மக்கள் உங்களை திட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே, அப்போ மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருக்காங்க. ஏன்னா அந்த டெலிவரின்றது லாஸ்ட் மைல் டெலிவரி தான் முக்கியம். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரீங்க, தமிழ்நாட்டுடைய க்ரோத் என்ன, எக்கனாமிக் க்ரோத், இதெல்லாம் ஒரு புறம். அது வந்து உங்களுக்கு மேக்ரோ லெவல் எக்கனாமிக்ஸ். அடிப்படை மக்களுக்கு என்ன தேவை? இப்போ எனக்கு பெண்களுக்கு இலவசமாக நீங்கள் பஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது மட்டுமே போதாது. நான் பஸ் ஸ்டாப்பில் எவ்வளோ நேரம் அந்த பேருந்துக்கு காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எனக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது, ஆனால் நான் போகும்போது எனக்கு 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னா அது நான் அந்த நிமிஷத்தில் ஷேர் ஆட்டோவில் தான் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஓகே, ஸோ அந்த லாஸ்ட் மைல் டெலிவரி ரொம்ப முக்கியம். எனக்கு சாலை வந்துருச்சா, எனக்கு கரண்ட் வருதா, ஓகே, எனக்கு என் வீட்டில் கரண்ட் கரெக்டாக வருதா, கடந்த ஆட்சியில் நடக்காது வருதா, எனக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் குறைஞ்சிருக்கா, இதுதான் லாஸ்ட் மைல் டெலிவரி. இதை பார்ப்பாங்க. இது இல்லை, இது நடக்கலை, நீங்கள் மற்றெல்லாம் பண்ணுறீங்க, எங்களுக்கு இது நடக்கலைன்னா அப்போ உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன தான் நியூஸ் கார்டு ஃபேக்காக போட்டாலும் என்ன தான் நீங்கள் பரப்பினாலும் அங்கே அதிருப்தி தெரியப்படும். இதுக்கு வந்து கால சைக்கிள் வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு உடனடியாக அதோடைய பாதிப்பு வரும், ஒரு சிலருக்கு லாங் டேர்மில் வரும். இப்போ நீங்கள் வந்து பிரதமர் மோடியே இருக்கார். அவர் 2014 வரும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றியோடு வராரு. அடுத்த தேர்தலில் அதை விட அதிகமாக வெற்றி அமைச்சு மெஜாரிட்டிலே சிம்பிள் தானாகவே நல்ல ஒரு மெஜாரிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அந்த மோடி அப்படின்னு ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுமே இந்த இதெல்லாம் பண்ணாங்க.
ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது? அவங்களுக்கே தனிப்பட்ட மெஜாரிட்டி வரல. ஓகே, ஸோ இன்னைக்கு அவங்க வந்து தெலுங்கு தேசம் கட்சியும் பிற கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவங்களுக்கு லைஃப் சைக்கிள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அது போயிருக்கு. எல்லாருக்கும் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் தெரியாது. ஒரு சில பேருக்கு 5 ஆண்டு காலம் தான் தருவாங்க, ஒரு சில பேருக்கு அதோட குறைவாகவும் இருக்கும். ஸோ அது வந்து அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயம் எந்த அளவுக்கு கிடைக்கல, அதை வச்சு அதோட ரெஸ்பான்ஸ். இன்னொரு பக்கம் மருத்துவத்துறையில 40 வாகனங்களை தவிக அரசு கொண்டு வந்திருக்காங்க. 2 கோடியில் அதை வாங்கியிருக்காங்க. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களோட அரசு 80 வாகனத்தை 12 கோடி செலவுல வாங்கியிருக்காங்க. அப்ப தாவேக அரசு தான் இதை பண்ணியிருக்காங்க. 2 கோடியில 40 வாகனத்தை சிம்பிளா வாங்கிட்டாங்கன்னு ப்ரொமோட் பண்றாங்க. இது உண்மைதானா? இது அவங்க தான் தரவு தரணும். சொல்றது அப்படின்னாக்கா, நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, இப்போ சென்ற ஆட்சி காலத்தில் ஏதோ இன்ஃப்ளேட் பண்ணி வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க மீது நீங்க வந்து முழுமையாக விசாரணை போடுறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அப்போ நீங்கள் இது உண்மை அப்படின்னாக்கா நீங்கள் தரவுகளை உடனடியாக கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 2001 ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயலலிதா முதலமைச்சரான உடனே அப்போதைய நிதி அமைச்சர் திரு பொன்னையன் அவர் உடனடியாக பத்திரிகையாளர் கூப்பிட்டார். அடுத்த நாளே கூப்பிட்டு கஜானா காலி அப்படின்றாரு. திரு கருணாநிதியோடைய ஆட்சி காலத்தில் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இதெல்லாம் பிரச்சனை இவ்வளவு இருக்கு அப்படின்றது வெளிப்படையாக சொல்றாரு. அப்போ ஆன் ரெக்கார்ட் நீங்கள் சொல்லுங்க, ஆன் ரெக்கார்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். நம்ம வந்து இவங்க வந்து சொல்றாங்கன்னா நீங்கள் அதுக்கு டாக்குமெண்ட்டை கொடுங்க, அதுக்கான டாக்குமெண்ட் கொடுங்க, விசாரணையை போடுங்க. உங்கள் ஆட்சியின் போது நீங்கள் தாராளமாக ஆக்ஷன் எடுத்துங்க, அவங்க மேலே எடுத்துங்க. பட் அதை வந்து ட்விட்டர்லேயோ இல்லை மத எக்ஸ் தளத்துலையோ இல்லை வந்து இன்ஸ்டாவில் மட்டும் பரப்பினா போதாது. உங்களுக்கு அது தவறு, இவ்வளோ பெரிய ஊழல் அப்படி நடந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அதை வந்து விசாரணை பண்ணுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். சமீபமா சென்னையில முக்கியமான சில பகுதிகளில் கரண்ட் கட் ஆகுதுன்னு சொல்லி ராயபுரம் மக்கள் வந்து நடுராத்திரி ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வைரலாகவே அதுக்கு கீழே வந்து கரண்ட் கட் ஆனதுக்கு காரணம் திமுக அதிமுக தான் சிலர் கமெண்ட் பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது ஒரு தவறான அணுகுமுறை. கரண்ட் கட் ஆயிருக்கு, இப்போ ஆட்சி மாறியாச்சு, மாறி 10 நாள் ஆயிடுச்சு. திமுகவும் அதிமுகவோட எந்த வகையில் காரணம்? அவங்க போய் வர கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களா, இல்லை ஏதாவது வந்து யூனிட் ட்ரிப் பண்ணியிருக்காங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ ஆட்சியிலே கிடையாது. அடுத்தது சென்னையில் அவங்க வந்து நீங்கள் சொல்கிற தொகுதியில் அவங்களுக்கு எம்எல்ஏவே கிடையாது. ஸோ அவங்க போய் பண்ணாங்கன்னா எப்படி நியாயமாக இருக்கும்? மக்கள் வந்து உங்ககிட்ட தான் கேட்பாங்க. சரி, மக்கள் வந்து எப்பயுமே கேட்பாங்க, அதை நீங்கள் எப்படி கையாளுறீங்கிறது தான் முக்கியம். உதாரணத்துக்கு நீங்கள் கரண்ட் சொன்னதுன்னு நான் சொல்கிறேன். 2011 செல்வி ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்கும் போது அந்த சமயத்தில் வந்து திமுக அந்த தேர்தலில் தோற்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் கரண்ட் கட்டு. தமிழ்நாடு முழுவதும் வந்து சென்னையிலேயே ஒரு 3 மணி நேரம் இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர் மதுரைலாம் போனீங்கன்னா அந்த சமயத்தில் 8 மணி நேரம் கரண்ட் கட் ஆகும். ஓகே, 8 மணி நேரம் கரண்ட்டு கட்டு, அவ்வளோ மக்கள் அவதிப்பட்டாங்க. அப்போ செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தில் அதை சொல்கிறாங்க. மாபெரும் வெற்றி பெற்று வரும்போது கூட அவங்க கூட அப்போ அசம்பிளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் இதை உடனடியாக சரி செய்ய முடியாது, இதற்கு நாட்கள் ஆகும், பல மாதங்கள் ஆகும். இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி டெபிசிட்டில் இருக்கிறத நாங்கள் வந்து மாற்றுவோம், மின் அதிக உற்பத்தி பண்ணுற மாநிலமாக நம்ம மாற்றுவோம், ஆனால் எங்களுக்கு டைம் கொடுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்கன்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்திலிருந்து வந்து எலக்ட்ரிசிட்டி வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அப்புறம் அப்போ படிப்படியாக வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிறத குறைக்கிறாங்க, படிப்படியாக குறைச்சி அப்புறம் தான் ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சு தான் அது சரிப்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள், நீங்கள் வந்து நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை சரி செய்யலை, இது சரியில்லை அப்படின்னு நினச்சி தான் உங்களுக்கு போட்டாச்சு. போன ஆட்சியில் கட் ஆகலை, இப்போ கட் ஆகுது. அப்போ நீங்கள் தான் சரி செய்யணும். இதில் வந்து திமுகவோ அதிமுகவோ காரணம் அப்படின்னாக்கா உண்மையான மக்கள் நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நீங்கள் அவங்க மேலே பழி போட முடியாது, எல்லாத்துக்குமே வேற ஒரு கட்சி எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கணும்ல. ரொம்ப நன்றி சார். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அழகாகவும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி சார்.